ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம வந்திருக்க பாயமான ஆலயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தப்பூர் என்ற கிராமத்துல தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற சிவபெருமானுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத லிங்கேஸ்வரருங்க. இந்த ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு அமைப்பும் பார்க்கலாம் வாங்க. கோவில் வந்து என்ன நிலையில இருக்கு, அப்புறம் என்னென்ன பராமரிப்பு இல்லாம கோவில் வந்து எந்த இடிபாடுகள்ல இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள், அப்புறம் இந்த ஊரோட மக்கள் வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சி எப்படி கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி எப்படி கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு முறை எப்படி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த காணொலியில் நீங்க பார்ப்பீங்க. நீங்க இந்த காணொலி மூலியமா நீங்க எல்லாருமே நம்மளோட சேர்ந்து பயணிங்க. எல்லாமே நம்ம இந்த காணொலி மூலியமா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலை பத்தி. வாங்க போவோம். சிவாய இப்ப நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சிவபெருமான் இருக்காரு. அப்படியே நம்ம இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து நந்தி இருக்காரு. நந்தி இருக்காரு. இதுக்கு மேல அப்படியே பில்லர் வந்து இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள இருக்கிற சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பூதலிங்கேஸ்வரர், பஞ்சபூத லிங்கேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் நேம் இவருக்கு இருக்கு. இங்க இருக்கிற சிவபெருமான் மூலஸ்தானத்துல இருக்கிற சிவபெருமான் பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி வெட்ட வெளியில இருந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய மரம் இருந்தது. அதுக்கப்புறமா இங்க ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் அப்புறம் அந்த கோயிலுக்கு தொண்டு செய்யறவங்க வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அந்த மரத்தை எல்லாம் கழிச்சு அதுக்கப்புறமா உள்ள வந்து சிவபெருமானுக்கு மேல வந்து எப்பொழுதுமே மழை பெஞ்சிட்டே அவருக்கு வந்து அப்புறம் பறவைகள்லாம் எச்சங்கள் இட்டுட்டே இருக்கிறதுனால அதை நம்ம தாங்க முடியாம எல்லாமே பராமரிச்சு மேல வந்து ஒரு சின்ன ஒரு கவர் கவர் பண்ணியிருக்காங்க. ஓம் நமச்சிவாய. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் பழமையான ஆலயம். முதல்ல நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஃபுல்லாக மரமும் பொதுரா ரொம்ப பொதுரா இருந்தது இந்த இடத்துல. இது வரைக்கும் சுத்தம் பண்ணி 10 ஆண்டுகளாக இந்த இடத்துல வந்து சிறப்பான முறையில் பூஜை, அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் எல்லாமே சிறப்பாக நடந்துன்னு இருக்குது இந்த இடத்துல. 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த கோயிலுடைய இது தெரிந்து நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? ஐயா, நாங்கள் வந்து இதே ஊர் தான், பூர்வீகம். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இதே ஊர் தான். இந்த இடத்துல வந்து யாருமே வராமல் தான் இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பூதம் இருக்குதுன்ட்டு இந்த ஆலயத்தில் வந்து யாருமே வழிபாடு பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஏதாவது சில பேர் வந்து அப்பப்போ தண்ணி ஊற்றி பொட்டு வச்சுட்டு போயின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு என்ன இது வந்து தெரியல, அவருடைய அருளால் இந்த இடத்துல வந்து வரணும்னு அவர் அருள் கொடுத்தாரு. நைட்டில் இரவில் வந்து கனவுல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு வந்தோம். ஒரு லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் லைட் அமைச்சு உள்ளெல்லாம் வந்து தண்ணி எடுத்துன்னு போக முடியாது அபிஷேகம் பண்ணுறது. ஃபுல்லாக தரை போட்டு இப்போ வந்து அவருக்கு சிறப்பான முறையில் லைட் எல்லாம் போட்டு அபிஷேகம், பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை இந்த நாளில் வந்து சிறப்பாக அபிஷேகம் பண்ணின்னு இருக்கிறோம். எந்த குறையும் இல்லாமல் இந்த இடத்துல அபிஷேகம் 10 ஆண்டுகளாக முடிந்து 11வது ஆண்டு இந்த இடத்துல வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாமே சிறப்பாக நடந்துருக்குதுங்க ஐயா. நீங்க சொன்னீங்க சிவபெருமான் கனவுல வந்து காட்சி கொடுத்து ஒரு இது சொன்னாங்க அப்படின்னு. அவரு ஏதாவது ஒரு செய்கையில சொன்னாரா இல்ல அசரீரி சத்தமா எதனா சொன்னாருங்களா உங்களுக்கு? இல்லையா, தூங்கின்னு இருக்கும்போது வந்து வீட்டு வெளியில வந்து கது தட்டினாங்க. நாங்கள் கது தந்த பார்த்தா எதிர்க்கு வாசல்ல நிற்கிறாரு. நின்று நீ என்னடா பண்ணுகிற, இன்னும் என்னாண்ட வராமல் என்னடா பண்ணுகிற அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆற்றல் வந்து எனக்கு தெரிய வந்தது. இந்த இடத்துல அவ்வளோ சக்தி இருக்குதுன்ட்டு. இந்த இடத்துல இது வரைக்கும் வந்து வழிபட்டவங்க அவங்க மனசார நினைச்சு வழிபட்டு போன இடம் இது. இந்த இடத்துல வந்து வழிபட்டு போய் இது வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அவங்க நினைச்சது நடந்து இருக்குது. இந்த இடத்துல கணவனி மனைவி வந்து ஒன்றா சேராமல் இருந்தாங்க ஒரு ஆண்டு. இந்த இடத்துல வந்து மனசார பூஜை பண்ணிட்டு போனாங்க. 3 மாசத்துல கணவனி மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த பிரிஞ்சு இருந்தவங்க இப்போ வந்து ஒன்றா இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வந்து போனாங்க. அதே மாதிரி 2 குழந்தை பிறந்திருக்குது. இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து வேண்டது எதுவுமே நிறைவேறாமல் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இங்கே வைப்ரேஷன் இருக்குது, சக்தி அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பஞ்சபூதத்தையும் அடைக்காண்ட திருத்தலம் எதுனா ஸ்ரீ பஞ்சபூத லிங்கேஸ்வரர் திருத்தலம். இதுக்கு முன்ன வந்து பூதலிங்கேஸ்வரர்னு வழிபட்டிருந்தோம். இவருடைய உண்மையான பேரு ஸ்ரீ பஞ்சபூத லிங்கேஸ்வரர். பஞ்சபூதம்னா பஞ்சலோகத்தையும் அடைக்க ஆண்ட ஒரு திருத்தலமா இந்த இடம் வந்து பிரதிஷ்டப்பட்டு இருக்குது. இந்த இடத்துல அனைவரும் வரணும், அவங்க இவருடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழணும். எங்களுக்கு அது மட்டும் போதும்.
மிக விரைவில் இந்த ஆலயம் திருப்பணி பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு அடியார் மக்கள் எல்லாம் கலந்து ஒன்றா கூடினால் மட்டும்தான் இந்த ஆலயம் திருப்பணி நடக்குங்க ஐயா. நீங்க முதல்ல இந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து அப்புறம் அவர் மூலியமா கோயில் வந்து கண்டுபிடிச்சு உள்ள வந்து பார்த்தீங்க. நீங்க முதல்ல பார்க்கும்போது ஆலயம் வந்து என்ன நிலைமையில இருக்கு? ஃபுல்லாக வந்து உள்ளெல்லாம் மொத்தமே ஓப்பன் ஐயா. மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி வரும். கோயில் வந்து மேலே மரம் இருந்தது. உள்ளே வந்து ஃபுல்லாக வெட்ட வெளியில் தான் இருந்தாருங்க. அப்போ வந்து எப்படின்னா காக்கா குருவிங்கெல்லாம் வந்து அவர் மேலே வந்து ரொம்ப கெலிஜி பண்ணிட்டு போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு அடியார் மூலிமா அந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணி மரம்லாம் பூஜை போட்டு அந்த மரத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு சிமெண்ட் ஷீட்டு போட்டு அவர் ஒரு நயலில் உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக அந்த இடத்துல நல்லா எந்த குறையும் இல்லாமல் முன்னேற்றமாக இருக்குதுங்க ஐயா. இப்போ நாளைக்கு வந்து முற்றுதல். ஆமாங்க ஐயா. நாளைக்கு வந்து மாணிக்க வாசகர் சிவபெருமான் பாட திருவாசகம் எழுதினது மாணிக்க வாசகர். அவருடைய குரு பூஜை நின்று இந்த இடத்துல வந்து அவர் எழுதின பாடலை வந்து அடியார் மக்கள் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல முற்றுதல் செய்யலான்னு இருக்கிறாங்க ஐயா. ஐயா சிவாய நம்ம ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா அடியன் பேர் நவீன்குமார். அப்பாவோட பூர்வீக ஊர். அப்பா நாட்கொண்டு 6 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு ஐயா. இதோட 3 சிவராத்திரி முடிஞ்சிருக்கு. அப்பா புண்ணியத்தால் நல்லா இருக்கிறேன். தாய் தந்தை புண்ணியத்தால் ஒரு படியும் அப்பா என்னை மேலே கூட்டிகிட்டு போயிருக்காரே தவிர இது வரைக்கும் கீழே கொண்டுட்டு வரல. 100 பேரில் 1000 பேர் மத்தியில் அப்பா என்னை நல்லபடியாக வச்சிட்ருக்காரு. உணவுத்துறையில் இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு விசேஷம் ஆனால் முக்கியமான விசேஷத்துக்கு முக்கியமான பிரதோஷத்துக்கு வந்து அடியனை வந்து அப்போ கலந்துக்குவேன். என்னால் முடிஞ்ச தொண்டு செஞ்சுட்டு போவேன். அதேமாதிரி ஐயா ஏற்கனவே சொல்லியிருப்பார் உங்களுக்கு எதுக்கு இவருக்கு பூதலிங்கேஸ்வரர்னு பேர் வந்துச்சு, இந்த இடத்துல பூதம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் இது வரைக்கும் அவரை பூதலிங்கேஸ்வரர்னு வழிபட்டுட்டு வந்தோம். அடியார் மூலியமாக ஒரு இடம் தெரிஞ்சு போய் அந்த இடத்துல அவங்க சொன்ன உத்தரவு வந்து நீங்கள் கரெக்டாக தான் பூதலிங்கேஸ்வரர்னு வச்சுருக்கீங்க, இந்த பஞ்சபூதத்தையும் ஆண்டவர் தான் அவர், இங்கே நாங்கள் தாயார் தான் இருப்போம்னு நினச்சோம். ஆனால் அது தாயாரில் இந்த சித்தர் மூலியமாக தான் அவர் தான் இந்த கோவிலை உருவாக்கி பஞ்சபூத சித்தராகவும் பஞ்சபூத லிங்கேஸ்வரராகவும் அவர் தான் உருவெடுத்து உக்காந்துட்டு இருக்காரு. தாய் இல்லாதனால ரொம்ப மனக்கவலையாக இருந்தோம். அதுக்கப்புறம் தாய் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு பிரத்யட்சமானதுனால தாயார் இன்னும் கொஞ்சம் நாளில் வருவாங்க. இப்போ இப்போதைக்கு தந்தையும் ஒரு சிதிலம் அடைஞ்ச மண்டபமும் இருக்குது. அதில் தான் சித்தர் இருக்கிறாருன்றாங்க. அதை திருப்பணி செய்யும் போது தான் எங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணும் ஐயா. கல்வெட்டு இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற மண்டபம் மட்டும் இந்த இடத்துல வந்து சித்தர் வழிபட்ட இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அம்பாள் கிடையாதுங்க ஐயா. விநாயகர் இருக்கிறாரு, முருகர் இருந்தார். முருகர் வந்து திருடின்னு போயிட்டாங்க. இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர், விநாயகர், சிவபெருமான், இங்கே ஒரு உற்சவ சிலை நடராஜ பெருமான் இருக்கிறாருங்க ஐயா. அவ்வளோதாங்க ஐயா. அதுக்கப்புறம் அவர் சித்தருடைய மண்டபம்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே யாரும் இல்லைங்க ஐயா. சிலை எதுவும் இல்லை. மண்டபம் சிதல் அடைஞ்சிருக்கிறதுனால சிலை உள்ள எதனா புடஞ்சிருக்குதான்னு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்காரு. இங்க அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இங்க இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சேதம் அடைஞ்சிட்டு இருக்கு. இங்க அதை கண்டுபிடிச்சாதாங்க ஐயா தெரியும். அம்பாள் இருக்காங்க? அம்பாள் இல்லைங்க ஐயா. அந்த இடத்துல ஒரு சிவபெருமான் மட்டும் இந்த இடத்துல இருக்கிறாரு. நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இந்த இடத்துல இந்த ஸ்கூல்ல தாங்க ஐயா படித்தேன். விளையாடும் போது கோயில் உள்ள போவோம், உள்ள போய் கருவறையில ஒளிஞ்சிப்போம். ஆனா அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க ஐயா. இந்த ஒரு விபத்து நடந்த பிறகுதாங்க எனக்கு அவர் வந்து ஃபுல்லா காட்சி கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல நான் வரணும், இந்த இடத்துல வந்து பூஜை நடக்கணும், அபிஷேகம் நடக்கணும்னு அவர் வந்து அந்த காலத்திலேயே எனக்கு பிறக்கும் போதே எழுதினாதான்னு தெரியல. இந்த இடத்துல இப்ப நடந்துன்னு ஐயா. நீங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த மேல வந்து எப்படி இங்க ஷீட் போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். வட்ட வெளியில இருந்தவருக்கு இந்த ஊர் இளைஞர்களா வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு மேல வந்து ஒரு கூரை மாதிரி லைட்டா அமைச்சிருக்காங்க. இங்க இந்த கோயிலோட பேக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த கூரை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருந்த வெட்ட வெளியில இருந்தவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செங்கல் மாதிரி இருப்பு, அது மேலே வந்து ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து கூடி சீக்கிரம் வந்து திருப்பணி ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேண்டுகோள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கூடி சீக்கிரம் வந்து ஒரு கோயிலாக கட்டி உருவாகணும் தான் நம்மளோட ஆசையும் கூட. இங்கே கோவிலுடைய பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா
கற்கள் எல்லாமே கீழே விழுகிற அளவுக்கு இருக்குங்க. இருந்தாலும் இந்த மரத்தோட வேர்கள் தான் இந்த கோயிலை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கோவிலுக்கு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை இருக்குங்க. ஃபுல்லாவே சேறு சகதியா இருக்கிற இடம், ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற இடங்க. கோயில் இந்த அளவுக்கு இப்போ இடியிற நிலையில இருக்கிற கோவில் வந்து இந்த மாதிரி ஏரிக்கரை ஓரமா இருக்காது, எப்போ விழுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த கோவிலுடைய வரலாறு வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலை பராமரிக்கிற அடியார்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. கேட்கவும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சிவபெருமான் வந்து எப்படி மீட்டெடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்றது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த காணொளி மூலயமா எல்லாருமே இந்த கோயில் வந்து பாருங்க, விசிட் பண்ணுங்க. இந்த கோயில் வந்து கரெக்டாக நம்ம சோளிங்கர் சுற்று வட்டாரத்தில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த தப்பூர் கிராமத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு சிவாலயம் இல்லை பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஆலயத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தை.